நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது, அது பிறகு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வராரு அப்படிங்கும்போது மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக போய் வாக்களிப்பாங்க. இதற்கு முன்பு வாக்களித்தவர்கள்லாம் வாக்களிக்காமல் இருந்திருப்பாங்களே, இதாண்டா நமக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து அது பிளேஸ் எ மேஜர் ரோல். 37.06% ஆஃப் வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுவே ஹை. சரிங்களா? இது நான் சொல்கிறது காலைல 11 மணிக்கு 11 மணி நிலவரம். 11 மணி நிலவரம். காலையில் 9 மணி நிலவரம் 17%. அதுக்கு அடுத்தது 10, 11 2 மணி நேரத்தில் அனதர் 15%. ஸோ இதே நிலைமையில் போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, பீப்புள் ஆர் கோயிங் இன் லார்ஜ் நம்பர் டு ஓட். ஒய் ஆர் தே கோயிங் இப்போ இன் லார்ஜ் நம்பர்? உங்களுடைய விருப்பம் வந்து ஊரில் காட்டுறாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அட்டி குத்து அப்படின்றது தான் அது. ஏன்னா இது ஒரு இண்டிகேட்டிங் ஃபேக்டர் ஃபார் தமிழ்நாடு எலெக்ஷன் 2. இந்த ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். பாண்டிச்சேரியில் அடிக்க வேண்டிய அலை, கேரளாவில் அடிக்க வேண்டிய அலை, ஆந்திராவில் அடிக்க வேண்டிய அலை, அதை வந்து காங்கிரஸ் கெடுத்து கொண்டதால் இப்போ வந்து தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலையும் அடிக்குது அலை. ராகுல் காந்தி அவர்கள் பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணுறார். அதே நாள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரம் பண்ணுறார். அவங்க 2 பேரும் ஒன்றா இல்லை, சந்திச்சிக்கவே இல்லை. எஸ், நல்லா கூட்டணி நீங்கள் திருடி வச்சிருக்க காசுல ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு கொடுத்து பிடிச்சிட்டீங்க. அது கொடுத்தப்போ வந்த கூட்டணியா? அவர் பேர் என்னது? செல்வ பெருந்தகை. பெருந்தொகை. பெருந்தொகை. ஒரு நீங்க உங்களுடைய அதிகாரத்தை வச்சுக்கொண்டு நீங்க யாரை முடக்க முடியும்? நீங்க கட்சியை முடக்கலாம், எங்க தலைவரை முடக்கலாம். அவங்கள தானே முடக்க முடியும். அதுவும் எத்தனை நாளைக்கு முடக்க முடியும்? ரொம்ப நாள்லாம் முடக்கவே முடியாது. ஆனா நேற்று ஏன் அவ்வளோ திரள் மக்களை முடக்க முடியுமா? முடியும். எந்த அரசு இயந்திரமும் முடக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அப்போ மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. பீப்புள் ஆர் ரெடி. நீங்க ஆதரவு கொடுங்க, ஓட்டு போட்டு முதல்வராக்க. எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் ஒரு பகுதியில் வண்டியில் போவார், வேகமாக போவார். ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ரோட்டில். காக்கா இருக்கு, காலியாக இருக்கும். அன்னைக்கு இதே திமுக என்ன சொல்லிச்சு? பாருங்க, கூட்டமே இல்லை, ஆதரவே இல்லை, தனியாக போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இன்னைக்கு திமுக அதே நிலைமை தானே. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் திரு ஃபிலிக்ஸ் திரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பாண்டிச்சேரியில எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. திரு விஜய் அவர்கள் கூட ட்வீட்லாம் போட்டிருக்காரு, உங்க பொண்ணான வாக்குகளை செலுத்துங்க, இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு, விழிப்போட இருங்கன்னு சொல்லியிருக்காரு. நானும் சில பேர்ட்டு விசாரிச்சேன், உள்ள பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கான் சார் விஜய்க்கும். உங்களுடைய கருத்துக்கள்? உண்மையிலங்க, ஏன்னா எப்போதுமே எது நம்மளுக்கு இண்டிகேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா, போல் பர்சன்டேஜ். ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது, அது பிறகு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வராரு அப்படின்னும் போது மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக போய் வாக்களிப்பாங்க. இதற்கு முன்பு வாக்களித்தவர்கள்லாம் வாக்களிக்காமல் இருந்திருப்பாங்களே, இதாண்டா நமக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து அது பிளேஸ் எ மேஜர் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் 11 மணிக்கே கிட்டத்தட்ட 37.6% 37.06% ஆஃப் வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுவே ஹை. புரியுங்களா? இது நான் சொல்றது காலைல 11 மணிக்கு 11 மணி நிலவரம். 11 மணி நிலவரம். காலையில் 9 மணி நிலவரம் 17%. அதுக்கு அடுத்தது 10, 11 2 மணி நேரத்தில் அனதர் 15%. ஸோ இதே நிலைமையில் போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏம்பலம்னு ஒரு ஊரில், ஏம்பலம்ன்ற ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட 11 மணிக்கெலாம் 40.9%. அதே மாதிரி திருபுவனை, அதுலேயும் 40.2%, 40.02%. அது மாதிரி மங்களமில் வந்து 39, மாஹியில் 29. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, பீப்புள் ஆர் கோயிங் இன் லார்ஜ் நம்பர் டு ஓட். ஒய் ஆர் தே கோயிங் இப்போ இன் லார்ஜ் நம்பர்? அவங்களுடைய விருப்பம் வந்து வீட்டுல காட்டுறாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அட்டி குத்து அப்படின்றது தான் அது. ஏன்னா ஒன்று, இது ஒரு இண்டிகேட்டிங் ஃபேக்டர் ஃபார் தமிழ்நாடு எலெக்ஷன் 2. அதான் சார், இந்த ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கணுமா? டெஃபினட்டா. இங்க வந்து ஒரு நேற்று தூத்துக்குடியில எவ்வளவு பெரிய மக்கள் அலை, செம்ம கூட்டம் சார், சரியான கூட்டம், பயங்கரமான கூட்டம்ல. அப்போ ஒரு அலை என்பது சென்னையில் தொடங்கி
கன்னியாகுமரியில் முடியுது அந்த அலை. அப்ப இடையில தானே பாண்டிச்சேரி இருக்கு. விஜய் அலை. விஜய் அலை. ஓகே. இந்த விஜய் அலை வந்து பாண்டிச்சேரியில மட்டும் அடிக்காம போகுமா என்ன? பாண்டிச்சேரியிலே அடிக்க வேண்டிய அலை, கேரளாவில் அடிக்க வேண்டிய அலை, ஆந்திராவில் அடிக்க வேண்டிய அலை, அதை வந்து காங்கிரஸ் கெடுத்து கொண்டதால் இப்போ வந்து தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலையும் அடிக்குது அலை. அப்ப அதை தான் நேற்று சொல்லியிருக்காரா சார் காங்கிரஸ்? உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் தான் சொல்றாரு சார். உண்மைதானங்க அது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏப்ரல் 9th 6th 2-3 தினங்களுக்கு முன்பு தானே 6th அன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பாண்டிச்சேரியில பிரச்சாரம் பண்றாரு. ரைட்டுங்களா? அதே நாள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க 2 பேருமே ஒன்னா இல்ல, சந்திச்சுக்கவே இல்லை. எஸ். தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் நாட் ஈவன் 10 கிலோமீட்டர்ஸ். பாண்டிச்சேரியில இருந்து நீங்க கடலூர் பண்ணீங்கன்னா 10 கிலோமீட்டர். ஆமா, அது கூட இல்ல, அதோட கம்மி தான். அதான் 10 கிலோமீட்டர். நீங்க பார்டர் கடலூர் டவுனுக்கு போறதுனால 10 கிலோமீட்டர் தான். பார்டருக்கு போறதுக்கு நாட் ஈவன் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஒரு பிரிட்ஜை தாண்டா முடிஞ்சு போச்சு. ஏன் தமிழ் அங்க கூட ஒரு மீட்டிங் வச்சிருந்துருக்கலாமே? தாராளமா பண்ணிடலாம். ஏன் பண்ணல சார்? எங்க தலைவர் என்ன சொன்னாரு? கல்லாப்பட்டி கூட்டணி நீங்க திருடி வச்சிருக்க காசுல ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் தமிழ்நாடு காங்கிரஸ் கொடுத்து புடிச்சிட்டீங்க. காசு கொடுத்து அப்ப வந்த கூட்டணியா? அவர் பேர் என்னது? செல்வ பெருந்தகை. பெருந்தொகை. பெருந்தொகை. ஒரு சாதாரண தொகை. செல்வ பெருந்தொகை. செல்வம்னாலே காசு தான். அதுலயும் ஒரு சாதாரண தொகையில பெரும் தொகை. எஃப்டி அமௌண்ட். ஆமா, எஃப்டி. அப்போ இப்போ புரியுதுங்களா? ஏன் ராகுல் காந்தி வந்து பேரை கூட மென்ஷன் பண்ணல இப்ப இங்க பேசும்போது? அப்போ இது எவ்வளவு முரண்பட்ட ஒரு கூட்டணியா இருக்குது. அதனாலதான் ராகுல் காந்தி அவ்வளவு வெறுப்புல இருக்கிறாரு. அதைத்தான் எங்க தலைவர் உடைச்சி பேசிட்டாரு. அப்போ வந்து உண்மையிலே தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் இப்ப தாவேகா பக்கம் தானா? இது என்னங்க சந்தேகம்? ஒரு பெரிய அலைங்க இது. கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சார். யாரு? காங்கிரஸ் தரப்புல இருந்து விஜய். என்ன தரங்கன்னா அந்த கண்டனத்தை அவர் மட்டும் தான் படிச்சுக்கணும். ஓகே. இப்போ கூட இந்த நம்ம புதுச்சேரி எலெக்ஷன்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல சார். பொதுவாகவே யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. பல பேர்ட்ட நான் விசாரிச்சப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டேன் வெளிப்படையாக சொல்றாங்களே சார். இது வந்து வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கா? ஆப்வியஸாங்க. இது நீங்க வந்து ரோட்டுக்கு இறங்கி வர்றது அதிகமாக யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. அவங்கள தான் நம்ம பேச முடியும். அது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். பின்னாடி எவ்வளோ எல்லா ஏஜ் குரூப்லையும் இருக்காங்களே. இப்போ நேற்று தூத்துக்குடியில் அவ்வளோ கூட்டம், பெரும்பாலும் இளைஞர்கள்லாம் வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த வெயில் பல மணி நேரம் காத்திருக்கணும். காலையிலே போயிட்டாங்க. இந்த க்ரௌடு இதெல்லாம் மேனேஜ் பண்ணி வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் எபிலிட்டி உங்களுக்கு வந்து யங் விமன் அண்ட் யங் மென் கிட்ட தான் இருக்கும். அதனால் அவங்க போகிறாங்க. ஆனால் அவங்க மட்டுமே ஓட்டு போட வராங்களா? இல்லை. வர முடியாத பல பேர், பல கோடி பேர் வெளியில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாதுல்ல. நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் யாரை முடக்க முடியும்? எங்கள் கட்சியை முடக்கலாம், எங்கள் தலைவரை முடக்கலாம். அவங்கள தானே முடக்க முடியும். அதுவும் எத்தனை நாளைக்கு முடக்க முடியும்? ரொம்ப நாள்லாம் முடக்கவே முடியாது. ஆனால் நேற்று ஏன் அவ்வளோ திரள் மக்களை முடக்க முடியுமா? முடியாது. எந்த அரசு இயந்திரமும் முடக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அப்போ மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. பீப்புள் ஆர் ரெடி. விஜய்க்கு ஆதரவு கொடுக்க, ஓட்டு போட்டு முதல்வராக ஆதரவு கொடுக்குறதுலாம் முதல்வராகிறதுக்கு மக்கள் ரெடி. ஓகே. ஆனால் அந்த நாளுக்காக வெயிட்டிங். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும்ல சார்? அவருக்கு பயம் வருது பயம் வரலன்றது செகண்டரி. ஏன்னா அவருக்கு நடப்பு தெரியாது. ஆனா உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபேஸ்ல ஏதாவது ஒரு செழுமை தெரியுதா? இல்லன்றீங்களா? எங்க போனாலும் சோகமா தாங்க இருக்கிறாரு. விஜய் பண்ற மாதிரி காப்பி எல்லாம் பண்றாரு சார். ட்ரெஸ் அது மாதிரி போறாரு, கண்ணாடி போட்டுக்கிறாரு. இப்ப கூட என்ன வேணா போட்டுக்கிட்டோம். மக்கள் திரள் வேணும்ல. உட்காந்து டீ குடுக்குறாங்க. எவனுமே எப்ப யார் அது 2 பேரு அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா இங்க வந்து உட்கார்றோம், எவனும் நம்ம கண்டுக்கலையா அப்படின்ட்டு. கிரவுட் மீனிங் மக்கள் இன்ட்ரெஸ்ட். போன முறை 2021 தேர்தலில் உங்களுக்கு அந்த வீடியோ இன்னும் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் ஒரு பகுதியில் வண்டியில போவாரு, வேகமா போவாரு. ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ரோட்ல. காக்கா இருக்கு. காலியா இருக்கும். அன்னைக்கு இதே திமுக என்ன சொல்லுச்சு? பாருங்க, கூட்டமேல ஆதரவே இல்லை, தனியா போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இன்னைக்கு திமுக அதே நிலைமை தானே. கூட்டமேல தனியா போயிட்டு இருக்காங்க. 15 பேர் கொண்ட கூட்ட நெரிசலில் வண்டி சிக்கியது அப்படின்னு போடுறாங்க. ஆமா, நியூஸ் அங்க அவ்வளவு பெரிய விஷயம் வேற நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்க மட்டும் விபத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. நான் சொல்றது, முதல்வர் அவர்கள் திருவாரூர்ல இருந்து ரோட் ஷோ பண்றாரு. 15 பேர் கொண்ட கூட்டத்தால் வண்டி வந்து டிராபிக்ல சிக்கி. எப்படி சார் இதெல்லாம் போட முடியும்? புரியுதுங்களா? இதான் நிலைமைங்க. Nobody is bothered whether you come go. I am not bothered. I am fed up of you. Bored and fed up. Okay.
அப்படி இருக்குது, அப்படி வந்துருச்சு இவங்களோட நிலைமை. ஸோ அவங்க வந்து நவ் இட் ஹஸ் கான் பியாண்ட். நீங்க இனிமே வந்து உங்களுக்கு இருந்த 5 ஆண்டுகளை நீங்க வந்து என்ன பண்ணீங்க, லூட்டிங்ல செலவு பண்ணீங்க. இந்த 5 ஆண்டுகளை இவங்க ஓரளவுக்கு இவங்க கிளைம் பண்றதுல ஒரு 5% நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா கூட மக்கள் உங்களை வந்து கொண்டாடி 20% கூட கொடுக்கலன்றீங்களா? என்னங்க ஆட்சி, அதாவது 350% போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகமாயிருக்கு அதிகமா தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டில். 2022-23 நினைக்கிறேன், இல்லைன்னா 22-23 இல்லை 23-24 இந்த ஒரு பீரியட்ல மட்டும் 25,000 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. 6,000 கிலோ நார்மலா புழக்கத்தில் இருக்கும் பிடிப்பாங்க. 25,000 கிலோ கஞ்சா வந்து நம்ம ஊர்ல பிடிச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய காரணமா பெரிய இருக்கு. காரணமா இருக்குதுங்க. அப்ப ஏன் சார் அதுல வந்து சைபர் கிரைம்ல எண்ணிக்கை வந்து அது 350-250% உயர்ந்திருக்கு. இது ஒரு பக்கம் சைபர் கிரைம், ஒரு பக்கம் கஞ்சா, இன்னொரு பக்கம் ட்ரக்ஸ், இப்படியே இருக்கிறப்ப விமன் அபியூசஸ், விமன் அபியூசஸ் சார், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் செலுத்தாம எப்படி சார் அடுத்த ஆட்சிக்கு உங்க ரெடி ஆயிட்டாங்க? இல்லைங்க, அவங்க வந்து தேவேரின் வேற ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்தாங்க. காசு கொடுத்தா ஓட்டா வாங்கிடலான்ட்டு. பட் அது வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம், இந்த எலெக்ஷன்ல இருந்து தொடங்குது, முடியவே முடியாது இனிமே. அதுதான் விஜய் அவர்கள் சொன்னார்ல, காசை வாங்கிட்டு விசில செவிலே அடிச்சு செவிலே விசில ஊதி அனுப்புங்க அப்படின்ட்டு. அது மேல இப்ப அவர் மாதிரி ஒரு புகார் எல்லாம் கொடுத்திருக்காங்களே சார், பாருங்க காசு வாங்குன்னு சொல்றாரு. ஆமா, நீங்க காசு கொடுக்கறது நிறுத்து, எது காசு கொடுக்குறீங்க? இன்னும் ஒண்ணும் இல்லைங்க, யூடியூப்பை திறந்தா எனக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வருது? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஏங்க எவ்வளவு கோடிங்க, பயங்கரமா சொல்ல 2 மாதத்தில் யூடியூபுக்கு மட்டும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் நேற்று தான் நான் கணக்கு போட்டிருந்தேன் 30 கோடி நினைக்கிறேன், ஜஸ்ட் 2 மந்த்ஸ்ல. அதுலேயே நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா மார்ச் 15லேருந்து நான் February 15th to March 15th கணக்கு போட்டோம்னுங்களேன். அதில் கூட மார்ச் 15th அப்புறம் தான் லாஸ்ட் ஒரு 10 நாள்ல நேத்தெல்லாம் ஒரு நாளைக்கு 60 லட்சம் செலவு பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி மட்டும், பெண்ணு மட்டும். அது இல்லாம என்ன ஒரு யோப்டிமா மீடியா சொல்யூஷன், அது ஒரு 3 கோடி. அதுக்கப்புறம் சேட்டர் பாக்ஸஸ் சம்திங் லைக் தட், பஸ் அண்ட் சேட்டர் அப்படின்ற ஒரு கம்பெனி, அது ஒரு 40 லட்சம். ஏன்னா ஒரே அடியாக கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால மாத்தி எப்படி மாத்தி வச்சா நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல. இது வந்து யூடியூப்ல அலோன், ஃபேஸ்புக் தனி, இன்ஸ்டாகிராம் தனி, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தனி. ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்முக்கு தனி, இன்ஸ்டாகிராமுக்கு வேற மாதிரி, அதுக்கப்புறம் ஓவரால் டிஜிட்டல் வேற மாதிரி. அப்ப எவ்வளவு கோடிகளை வந்து விளம்பரத்துக்கு செலவு பண்றாங்க. ஏன் நீங்க விளம்பரம் பண்றீங்க? அவங்க பண்ண திட்டத்தையே வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு, அந்த மக்கள் அந்த திட்டத்தில் பயனடைந்தார்களானால் நான் வந்து நன்றி விசுவாசத்தோட இருப்பேங்க. விளம்பரமே தேவையில்லையே. அதான் கேக்குறேன், தாவேகா தரப்புல இருந்து பெருசா விளம்பரமே பண்ண மாட்டாங்க. விளம்பரம் அது வேஸ்ட் ஆஃப் பண்ணி தானே. மக்கள் மத்தியில் ரீச் ஆயிட்டோம். நீங்க வந்து இப்போ தூத்துக்குடி போகும்போது இவ்வளவு கிரௌடுங்க. இல்ல சார், நான் வரல, நான் பார்த்தது இல்ல சார். இந்த மாதிரி எப்படி நான் வந்து தொடக்கத்துல இருந்து சொல்லிட்டேன் இல்லையா? ஏங்க, நான் வந்து ஒரு செய்தியாளர், 25 வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். பல மாநாடுகளை பார்த்திருக்கேன், பல மக்கள் திரளை முன்னணி தலைவர்களை பார்த்திருக்கேன். ஆனா இது மாதிரி இதுவரை இருந்தது இல்லைங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், கூட்டம் ஓட்டாகாதுன்னு. நேத்துல இருந்து அதை மாத்திட்டாங்க. ஐயோ சாமி, இனிமே இந்த ஆர்குமெண்ட்டை வைக்க முடியாது. இல்ல சார், நீங்க இந்த பரப்புரைக்கெல்லாம் போறீங்களா, நீங்க போய் மக்களை பாக்குறீங்களா, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு? நான் உண்மையிலே நேத்து வந்து நான் வந்து இது நேத்து ராஜ்மோகனுடைய தொகுதிக்கு போயிருந்தேன், எக்மோர் போயிருந்தேன். உண்மையிலே எனக்கு தெரியும், இவர் ஓட்டு போடுவாரு, இவர் ஓட்டு போட மாட்டார். அதை ஃபேஸை பார்த்தாலே தெரியும். எப்படின்னா, சரி வந்துடுறாரு, பாடி லாங்குவேஜ் அவர் ஓகே. அவங்க பேசும்போது சரி, அதாவது நியூட்ரல் ஓட்டரா இருந்தா, இல்லைன்னா டிஎம்கேக்கு ஆதரவா இருப்பாரு, இல்லைன்னா ஏடிஎம்கேக்கு ஆதரவா இருப்பாரு, தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் அப்படி ஒரு மனநிலை இருக்கவர் என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் அங்கேருந்து வெளில வர மாட்டார். கடைக்கு நம்ம ரோட்லேயே போனா கூட, ஏன்னா அதுக்கு முன்னாடியே பேண்ட் அடிச்சு போவாங்க, கோடியை பார்த்துருவாரு, உள்ள போயிடுவாரு. அப்படி இல்லைன்னா உள்ள இருந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. அது ஒரு டைப்பு. ஒரு சில நியூட்ரல் ஓட்டர் சார் இங்கேருந்து நோட்டீஸ் பண்ணி மரியாதைக்கு வாங்கி வச்சுப்பாங்க. நாங்கள் தலையாட்டுவாங்க, கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஓடியாருவாங்க ஒரு சில பேர். தலைவா நம்ம கட்சி தான், நான் விஜயோட ரசிகர், இது எங்க ஃபேமிலி ஃபுல் ஓட்டு ஃபுல்லா தவேகாக்கு தான் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா அந்த ஃபேஸ்லயே தெரியும், அந்த மலர்ச்சியோட தெரியும். அந்த ஓட்டெல்லாம் நிச்சயமா வந்து தவேகாக்கு. ஆமா, அப்போ ஒரு 3 பேருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வராங்க தொகுதியில, 3 பேருக்கு ஒரு ஆளு. வீட்டுக்கு அப்போ ஒரு ஓட்டு கன்ஃபார்ம், வீட்டுக்கு ஒரு ஓட்டு இல்லை 2 ஓட்டு கன்ஃபார்ம்.
3 பேர்ல ஒருத்தர் வரானுங்க. வந்துட்டு அந்த எக்மோர்ல போகும்போது இவர் முதல் கட்சியே முதல் தரமா தான் களத்துல நிக்குது. அங்க வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம். எட்நூறு திமுக கோட்டை சார். ஆமா கோட்டை. ஆனா ஓட்டை ஆயிடுச்சே. ஓட்டை போட்டீங்களோ? போகும்போது பார்த்தா அவ்வளோ இழிச்சுங்க. ஒரு அம்மா வந்து ஒரு லேடி வந்து பைக்கை நிறுத்திட்டு உடையாந்து நான் விசிலுக்கு தான், தலைவருக்கு தான் ஓட்டு. தலைவருக்கு தான் ஓட்டு அப்படின்னு. எவ்வளவு பேரு பூக்கடை வச்சிருக்கவங்க, வீட்டுல இருக்கவங்க, படிச்சவங்க, சாமானியர்கள், எல்லா தரப்பும் எல்லாத்தரும் எல்லா தரப்பும். ஐயோ நான் பார்த்தேன் அப்பவே இந்த ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு தான் நான் பதம். எக்மோரே பதம். ஏன்னா அங்கதான் நான் வந்து ஃபீல்டில் இறங்கி போய் பார்த்தது. மற்ற இடங்கள்லாம் மக்கள் வருவாங்க. இப்போ ஆர்கே நகர் போனேன், அங்கேயும் நல்ல கூட்டம், பெண்கள் கூட்டம் அதிகம். அப்போ இங்க பார்க்கும்போது இட் இஸ் கன்ஃபார்ம். ஸோ அந்த அலை இப்ப புதுச்சேரியில இருக்கிற அந்த அலை தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுது. தமிழ்நாட்டு அலையில புதுச்சேரி அடிச்சுக்கிட்டு போகுது. ஓகே சார். அப்போ வந்து விஜய் சுனாமி சார். யாருன்னா டிஎம் கேக்குன்றீங்களா? ஆமா, விஜய் சுனாமி டு எண்ட் ஆல் த கரப்ஷன் ஹியர். ஆல் த கரப்ஷன் வாஷ் அவுட் பண்ணி எடுத்து போயிடும். ஓகே சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.